பரியாகி பரியாகி கருங்கோரங்கோகி அப்புறம் இப்படி படமாகி போனதுவோ என்னப்பா. தம்பி தம்பியோ எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. காலையில நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் நீ இருக்கிறிய நரி. அதை விட கருங்குரங்கு முகத்துல முடிச்சா இன்னும் விசேஷமா. அப்ப அது ஒண்ணு கொண்டு வா, முடிச்சிருவோம். அப்படியா? ஒண்ணு இல்ல, ஒரு 4-5 இருக்கு பாருங்க. என்னப்பா இது? பாருங்க, எல்லாம் இளம் பெண்கள். எப்படி இது 15 வயசு இருக்கும், ஒவ்வொன்னும் 12 வயசு இருக்கும் இல்ல? இதுல பாருங்க தம்பி. எதுக்கப்பா இது? இதுல இந்த போட்டோ இருக்க, இதுல உள்ள பெண்களை தான் உங்களுக்கு யாரையா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி தரப்போறாங்க அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் முள்ள இந்த போட்டாவை உங்ககிட்ட காமிக்க சொன்னாங்க. என் மனசு உனக்கு தெரியாதா ஜக்கா? எனக்கு தெரியும். அது என்ன பிரயோஜனம் தம்பி? அப்புறம் உங்க விவகாரம் எதுல போய் முடியும் தெரியுமா? தெரியுமே, சேகர் சுந்தரி திருமணத்துல முடியும். இல்ல, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா உதையில முடியும். ஆமா சொல்லிட்டேன். அப்புறம் உங்க நோக்கம். ஜக்கா, உனக்கு என்னப்பா தெரியும் காதலை பற்றி? எனக்கு தெரியும், காதல்ங்கிறது ஒரு அர்த்தமில்லாத சத்தம் தம்பி. இதெல்லாம் பெரிய ஆபத்து. அப்புறம் உங்க நோக்கம்? ஆபத்தில் தன்னடா இருக்கிறது ஆனந்தம். ஐயோ ஐயோ, அப்புறம் உங்க அப்பாவும் அம்மாவும் என் தலையை உருட்டிவிடுவாங்களே. ஜக்கா, நீயும் நானும் ஒன்றுதானே? ஆமா. அது போல சுந்தரியும் நானும் ஒன்றுதான். மணந்தால் சேகர் அவளைத்தான் மணப்பான், இல்லை மடிந்து போவான். ஆம், அஞ்ச மாட்டேன் அப்பனுக்கு. ஊரே திரண்டு வந்தாலும் சரி, ஒரு அடி கூட பின்னுக்கு நகர மாட்டேன். காதலின் கண்முன் ஜாதி சாக்கடை, மதம் மண், சமூகம் சூன்யம். என்னடா அது? அப்பா, இது எங்க காலேஜ் டிராமா ஒத்திகை பார்த்துட்டு. அது நம்ம சின்ன வயசுமா தான் கதாநாயர். ஆமாப்பா. நாடக வச்சனமா இது? என்னடா பேர் உங்க நாடகத்துக்கு? விசித்திரமா இருக்குமே. முள்வேலி, முருங்கக்கா, ஜிம் ஜிம், ஜல் ஜல், ஜாதி கெட்டவன். ஜாதி கெட்டவன் தெரியுமே. முட்டா பசங்களுக்கு வேற நல்ல பேர் எங்க இருந்து கிடைக்க போகுது? எங்க நாள்ல எல்லாம் நளதமயந்தி, சத்யவான் சாவித்ரி, ஹரிச்சந்திரன், இப்படி நாடகங்க. வச்சனம் இப்படியா இருக்கும்? நான் கூட காலகண்ட வேஷம் போட்டிருக்கேன்டா. அப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா அது? இல்ல வேஷம். அது சரி, உங்க நாடகத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க? ஜாதி கட்டவன். ஜாதி கட்டவன். நாடகத்தை போல நீங்களும் ஜாதி கட்டவன் ஆயிடாதீங்க. என்னப்பா நீங்க சும்மா கதையா சொன்னா? சரி சரி. ஜக்கா, மாங்காய் எல்லாம் வந்தாச்சா? அது 1000 தான் அனுப்பியிருக்காங்க. இன்னும் 1000? பாடுபட்டவங்களா பாதி பங்கு உண்டாம். என்ன யாரும் நினைச்சாவன்? நித்யானந்தம்டா, சொன்னையா? சொன்னனே. எங்க உழப்புலதான் அவர் நித்தியானந்தமா இருக்கிறாரு. இல்லையானா அனித்தியமா போயிடும் எல்லாம்னு சொல்றாங்க. முன்னேற்ற உணர்ச்சி. உணர்ச்சி துப்பு கட்ட பையல. போட்டோ அனுப்பிச்சுன பாத்தியா? அதெல்லாம் அப்புறம் பாக்குறேன்ப்பா. அப்புறம் பாக்குறியா? சரி சரி, சீக்கிரம் பார்த்து அனுப்பு. எது நடக்கிறது காலாகாலத்தில் நடக்கணும், தெரியுமா? சாமி, குழந்தைய வயிற்று வலின்னு துடியா துடிக்குதுங்க. ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்களேன். வயிற்று வலியாமா பாப்பா? எங்கம்மா? நானு மிட்டாய் தரேன், சாப்பிடுறியா? மருந்து இல்ல, மிட்டாய் சாப்பிடுறியா? ஓ, வரேனுங்க. வலியெல்லாம் தானா ஓடிடும். வெள்ளமா ஊதுங்க தம்பி. புத்துக்குள்ள கிடக்கிற பாம்பு புறப்பட்டு வர வேண்டாம். அட சும்மா இருப்பா. உங்க நோக்கம்? தம்பி, இவ்வளவு ஊதியாச்சே, இன்னும் ஆபத்து வர காணமே. என்னப்பா இது? பாம்புங்கிற, ஆபத்துங்கிற? தம்பி, சுந்தரிங்கிற பொண்ணு ரொம்ப அழகு இல்ல? ஆமா. அழகுன்னா அதுல ஆபத்தும் உண்டு அப்படின்னு இன்னைக்கு ஏதோ ஒரு புத்தகத்துல படிச்சேன். ஓஹோ, எனக்கு வேற ஆபத்து வெளியில இருந்து வரணுமா? நீ ஒருத்தம் போதாது, சும்மா இருப்பியா? சரி, உங்க நோக்கம்?
கட்டழகின் பெட்டகமே உனை விரியேனே ஓவியனின் உள்ளந்தனை உருக்கும் எழில் ஓவியமே ஓவியனின் உள்ளந்தனை உருக்கும் ஓவியமே காவியசை புலவர்களில் கற்பனையின் அற்புதமே காவியசை புலற்பனையின் அற்புதமே ஓவியனின் உள்ளந்தனை உருக்கும் எழில் ஓவியமே ஆவிதனை கொள்ளை கொள்ளும் மாறமுதே பெண்ணழகே ஆவிதனை கொள்ளை கொள்ளும் மாறமுதே பெண்ணழகே மேகும் எந்த தவப்பயனே மேய்க்காத சுவைக்கனியே ஓவியனின் உள்ளந்தனை உருக்கும் எழில் ஓவியமே சுந்தரி சேகர் சுந்தரி சேகர் எத்தனை தினங்கள் நாம் இம்மாதிரி பயந்து பயந்து இன்பம் காண்பது இனிமேல் பயமே வேண்டாமடா உனக்கு ஏண்டி உத்தமி இவனால் தான் என்னை உதவி தள்ளினாயோ சேகர் யார் இவன்? என்னடா விசாரணை சேகர் உங்கடி பாரு கருணையின் வடிவமே கனிவான உனது திருவருள் சாராயோ உன்னை யாரும் இல்லாத சேதை நான் தாயே உன்னை யாரும் இல்லாத சேதை நான் பாரமானியே உன்னை யாரும் இல்லாத சேதை நான் தாயே கண் பாரமானியே வினை பயனோ வேதனை விளையாடுதே என் வாழ்விலே வினை பயனோ வேதனை விளையாடுதே என் வாழ்விலே விளையா பயிராவதா விளையா பயிராவதா புவி மேலே ஏழையும் காதலே துணை யாரும் இல்லாத வேதை நான் தாயே கண் பாரமா நீயே
எதிர்காலமே வீணாவதா எனதாயிர் ஜோதியே எனதாருயிர் ஜோதியே இழந்தேனோ ஏங்கியே வாழ்வதா துணை யாரும் இல்லாத பேதை நான் தாயே கண்பாரமானே. தம்பி தம்பி எந்திரிக்க. ஓ ஜக்கனா, ஆமா. எங்கப்பா போயிருந்த? உனக்காக இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வரல. உடம்பு ஒரே அசதியா இருந்துச்சு. அப்படியே படுத்துட்டேன். ஐயா தம்பி, நீங்க படுக்கல, உங்களை படுக்க வச்சாங்க. ஏய், உனக்கு எல்லாம் தெரியுமா? நல்லா தெரியும். அதுவும் அந்த மரத்துக்கு மேல தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன். மரத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு இருந்தியா? ஏண்டா பாத்துக்கிட்டு சும்மாவா இருந்த? சும்மா இருக்கலையே, கணக்கு பண்ணிக்கிட்டு இருந்தேன். எத்தனை அடி, எத்தனை உத, எத்தனை குத்து அப்படின்னு. ஏண்டா இதுக்கு தானே உன்னை நான் உதவிக்கு கூட்டிட்டு வந்தது? உதவிக்கு வந்திருப்பேன். ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, இது 7-8 பேர் வந்துட்டானுங்களே. 7-8 பேர் இருந்தாங்க. செத்தா போடுவேன். யாரு? மாசிலாமணியா? ஆமா சாமி. என்ன பள்ளிக்கூடத்து வியாபாரம் எல்லாம் ரொம்பவும் பலமா இருக்கு போல் இருக்க. எல்லாம் பகவான் அருளப்பா. சாமி என்ன மாசி? ஒன்றும் இல்லை சாமி, செலவுக்கு ஒரு 2 ரூபாய் கொடுங்க சாமி. ஐயோ, நான் கடன் கொடுப்பதும் இல்லை வாங்குவதும் இல்லப்பா. இதெல்லாம் இவங்களுக்கு சொந்தம். சாமி மாசி, நீ ஏதாவது வேலை செய்யறது தானே? நான் வேலை செய்து சாப்பிடணும்னு என் தலையில ஒண்ணு எழுதல சாமி. அப்போ உங்களை காப்பாத்துற ஆண்டவன் என்னையும் காப்பாத்துவான். பைத்தியக்காரா, ஆண்டவன் என்ன செய்வார்? கஷ்டப்பட்டு உழைத்தால்தான் கால் வயிற்று கஞ்சியாவது கிடைக்கும் அப்பா. வர்றேன் சாமி, வர்றேன். விடு என் கையை மூர்க்கனே. சுந்தரி, உன் பத்தினி வேஷத்தை தான் ராத்திரி பார்த்துட்டேனே, இன்னும் என்ன? தூ, மிருகமே. ஏய், இன்னைக்கு ராத்திரி நான் இங்க வருவேன். அப்படி இப்படி ஆட்டம் காட்டின அவ்வளவுதான். உன் உடம்பு தோலை உயிரோட உரிச்சிடுவேன். நான் சொன்னா சொன்னதுதான். ராத்திரிக்கு வர்றேன்.